பெரு மதிப்புக்குரிய ஆசிரிய பெருமக்களே, பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, நீங்கள் அத்தனை பேரும் திறமைந்து பிரமை பரிசில் பரீட்சையை பெற்றுக்கொள்வதற்காக கடின முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் நன்மை கருதி நான் ஓரளவு மூத்த ஆசிரியராகவும் என்னுடைய அனுபவம் வீண் போகக்கூடாது என்பதற்காகவும் உங்களுக்கு அதிகாலையிலே கருத்தரங்கு வகுப்பு என்று இப்போ 2 மாதங்களாக நடத்தி கொண்டிருக்கின்றேன். இன்னும் ஒரு 3 வாரங்களுக்கு நடத்தக்கூடியதாக இருக்கும். அதனூடாக மாணவர்கள் சிறந்த பெறுவதற்கு ஒரு சிறிய ஒத்தாசையாக அது அமையும் என கருதித்தான் இந்த வகுப்பை நடத்தி கொண்டிருக்கின்றேன். அப்போ இந்த வகுப்பில் கற்பிப்பது மாத்திரம் போதும் என்று நான் ஒரு நாளும் உறுதியாக போட மாட்டேன். நீங்கள் பாடசாலைகளில் பிரத்யேக வகுப்புகளில் பல வகையிலையும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதோடு இதையும் ஒரு சிறிய உந்துகோலாக உசாத்துணியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த வகையில் காலையில் நான் 30-32 நிமிடம் கற்பிக்கின்றேன். அதே போல் மாலையிலேயும் ஒரு வகுப்பை நான் நடத்தலாம் என்று தீர்மானித்தால், அதாவது டெய்லி, அதாவது இந்த 3 வாரத்துக்கு நடத்தலாம் என்று தீர்மானித்தால் அதற்கு நேரம் தோதாக அமையாது. என்ன காரணம்னா, பிள்ளைகளை ஏற்கனவே பல வகுப்புகளை பின்பற்றி கொண்டிருக்கின்றபடியால் அவர்களை நான் குழப்புறது கூடாது. அவர்களுடைய முயற்சிக்கு நான் ஒரு உச்ச துணையாக இருக்கலாமொழிய தடைக்கல்லாக அமையக்கூடாது என்ற நோக்கத்தால் அவர்களுக்காக நான் ஒவ்வொரு நாளும் காணொளிகளாக பதிவு செய்து ஒவ்வொரு நாளும் மேலதிகமாக அவர்கள் கேட்கிற விடயத்தோடு தொடர்ச்சியான விடயமாக, அதாவது காலையில் கற்பிக்கப்பட்டதோடு தொடர்ச்சியான விடயங்களாக காணொளிகளாக நான் வெளியிலே தீர்மானித்து இன்றிலிருந்து இன்னும் ஒரு 2 வாரங்கள் அல்லது 3 வாரங்களுக்கு உட்பட்ட தினங்களுக்குள்ள, அதாவது இன்று நெருங்கிக் கொண்டிருக்கிறபடியாக 10ஆம் தேதி வரையில் நாங்கள் இதை நடத்தக்கூடியதாக இருக்கலாம். அது வரையில் மேலதிக ஒவ்வொரு காணொளிகளும் நான் வெளியிடுவேன். அது ஏனென்றால் அந்த குறித்த நேரத்துக்கு வைக்க முடியாத காரணம் என்னென்றால் அந்த நேரத்துக்குள்ளே பிள்ளைகளுக்கு வேறு வகுப்புகள் இருக்கும். அப்போ அவர்கள் இதை தங்களுக்கு வசதியான நேரத்தில் பார்த்து தெரிந்து கொள்வதற்கு வசதியாக, ஏற்கனவே அவர்கள் கால வகுப்பை பல பேர் அப்படித்தான் பார்க்கிறார்கள். அது அவர்களுடைய விருப்பம், அது உங்களோட இஷ்டம், உங்களோட விருப்பம். நான் அதை போஸ்ட் பண்ணி நீங்கள் காலையில் வரணும் என்று நான் கூற மாட்டேன். காலையில் வந்தால் அது ஒரு உற்சாகமான நல்ல பழக்கம், அது வாழ்க்கைக்கு எதிர்காலத்துக்கு உதவும் என்பது என்னுடைய அனுபவ கருத்து. அதை நீங்கள் பின்பற்றுவது அது உங்களோட இஷ்டம். இப்படியாக மேலதிகமாக ஒரு காணொளியும் தினசரி நான் பதிவேற்றம் செய்வேன் என்பதை, அதாவது இந்த 15 செப்டம்பர் 10ஆம் தேதி வரையிலாவது அப்படியாக மேலதிகமாக ஒரு காணொளி போடுவேன். அது எப்பவும் போடலாம். ஆனால் நீங்கள் அன்றைய தினமே உங்களுக்கு வசதியான நேரத்தில் பார்த்து கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.